தேசிய அளவில் செல்வாக்கை இழக்கும் பாஜக ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர் மக்கள் மத்தியில தொடர்ந்து சரிவை சந்திக்கும் பாஜக 7 மாதங்கள் முடிந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் 40 முதல் 45% மக்கள் ஓபிசி பிரிவினராக இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில பாஜக மிகப்பெரிய செல்வாக்கு இழந்திருக்கிறது. 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இந்த ட்ரெண்டு மற்ற மாநிலங்களிலும் விரைவாக பரவும். பிஜேபி கிட்ட ஒரு ஃபார்முலாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தரப்பு அனுதாபிகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ஆர்எஸ்எஸ் தரப்பில் இருக்கக்கூடிய இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லை வலதுசாரி பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வராஜ்யா போன்ற பத்திரிகைகள் ஒரு மிக கடுமையான கிரிட்டிசிசமோடு எழுத ஆரம்பிச்சிருக்குது. அதில் ஒரு சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக சீமானை பற்றியெல்லாம் புகழ்ந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீமான் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை இப்போ காட்ட தொடங்கிட்டாரு. பாஜகலேருந்து நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸும் வெளிப்படையாக சீமானை இப்போ ஆதரிக்க தொடங்கி குருமூர்த்தியிலேருந்து எல்லாம் ஆதரிக்க தொடங்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்வராஜ்யா போன்ற நாளிதழ்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அனுதாபிகளாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் தொடர்ந்து அவங்க வலதுசாரி நரேட்டிவை தான் செட் பண்ண முயற்சி செய்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. 7 மாதங்கள் கடந்து முடிஞ்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் ஓபிசி பிரிவின ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய இடத்துல பாஜக ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலை. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 45% வரைக்கும் ஓபிசி பிரிவின மக்கள் இருக்கிறாங்க. அது போக எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20% வரைக்கும் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் திரும்பவும் வெற்றி பெறுவதற்கு. முழுக்க முழுக்க அதிகார பலத்தையும் பண பலத்தையும் மட்டும் வச்சு தான் இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மிகப்பெரிய சர்ப்ரைஸை பாஜகவுக்கு கொடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் தான். 80 இடங்களில் 80யுமே வெற்றி பெறுவோம் அப்படின்னு மாறுதட்டிக்கிட்டு இருந்தாங்க. மோடியே திணறி தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாரணாசி தொகுதியில் வெறும் 1.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான். அதுவும் மோடியை எதிர்த்து பிரியங்கா காந்தி போட்டிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான், மோடி தோற்றே போயிருப்பார் அப்படிங்கிற லெவலுக்கு அவருடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. அதை தாண்டி அயோத்தி தொகுதியிலேயே ஒட்டுமொத்தமாக அந்த இருக்கக்கூடிய அனைத்து எம்பி பதவிகளையும் பாஜக தோல்வியை சந்திச்சது. காரணம் என்னன்னா, ராமர் கோவில் அவர்களுக்கு கை கொடுக்கல, இந்துத்துவ அரசியல் கை கொடுக்கல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக அதில் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஓபிசி பிரிவின மக்களை அட்ராக்ட் பண்ணுவதற்கான ஒரு ஃபார்முலாவை பிஜேபி கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டுரையை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில், ஏன் குஜராத்லேயுமே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றிணைந்து கூட்டணியாக போட்டிட்டு இருப்பார்களானால் நிச்சயமாக பிஜேபி தோல்வியை சந்திச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் தேர்தல் வியூக வகுப்பாளருடைய கணக்காக பார்க்க முடியுது. இது மாதிரி பல்வேறு இடங்களில், குறிப்பாக மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி, ஹரியானா போன்ற இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், பீகாரில் வரைக்கும் பாஜகவுக்கு நேரடியாக காங்கிரஸ் போட்டியில் இருக்குது. ஹெட் ஆன் ஹெட் போட்டாலுமே அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது டெல்லியை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லையும் ஒரு 1.5% தான். அதனால் காங்கிரஸுக்கு அங்கே மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகிக்கிட்டு வருது. பிஜேபி தன்னுடைய செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து தரப்புலையும் இழந்துக்கிட்டு வராங்க. குறிப்பாக ஓபிசி பிரிவின மக்கள் மத்தியில். ஏன்னா 2014 பிஜேபி ஹிந்துத்துவ அரசியலை கையில் எடுத்துகிட்டு அவர்கள் ஆட்சியை பிடிக்கலை. ஒருபுறம் ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கட்டமைச்சாங்க. காங்கிரஸ் அரசு, யூபிஏ 2 அரசு ஊழல், அதுக்கு பிரதானமாக அவர்கள் முன்னிறுத்தினது 2G ஊழல். அந்த 2G அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் பெரிய அளவுக்கு ஒரு நரேட்டிவை கட்டமைச்சு இந்தியா முழுக்க ஒரு கொண்டு போய் சேர்த்தாங்க. மன்மோகன் சிங் அரசு சரியில்லை, விலைவாசி உயர்வுக்கு ஊழல் தான் காரணம், பெட்ரோல் விலைக்கு உயர்வுக்கு ஊழல் தான் காரணம், டாலர் இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சிக்கு ஊழல் தான் காரணம், 75,000 கோடி அடிச்சிட்டாங்க, 1,75,000 கோடி அடிச்சிட்டாங்கன்னு பல பக்கமும் தொடர்ந்து ஊடகங்களில் தினந்தோறும் ஏதாவது ஒரு ஊழல் புகார்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு புறம். இன்னொரு புறம் மோடி அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி நாயகன் குஜராத்தை சிங்கப்பூர் மாதிரி மாற்றிட்டாரு அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஷாப்லையும் யூஸ் பண்ணி பல ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டு பல இடத்துல நரேட்டிவ் பில்டு பண்ணி ப்ராப்பகேண்டா பண்ணி தான் அவங்க வெற்றி பெற்றாங்க.
இன்ஃபேக்ட் வந்து ஊழலுக்கு எதிராக நாங்கள் கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் அவர்கள் அதை தான் முன்னிறுத்தி பிரதானமாக ஓட்டு கேட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கு அந்த ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாமே மக்கள் வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க, அதை நம்பி ஏமாந்துட்டாங்க, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்கள் இன்னும் ஒரு வகையில் அரவிந்த் கெஜ்ரிவாலையுமே நம்ம சொல்லலாம், பிஜேபியினுடைய ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சமூக நீதி பாதையில் வேகமாக பயணிக்குது. ஒரு இடதுசாரி சிந்தனைகளோட அவங்க லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஐடியாலஜியில் எல்லா பக்கமும் மக்கள் நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியா முழுக்க தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேர்தலில் நீங்கள் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், இப்போ ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா வரைக்கும் பிஜேபி பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குதுன்னா நாங்களும் உரிமை தொகை கொடுக்குறோம், காங்கிரஸ் வந்து இலவச சிலிண்டர் கொடுக்குதுன்னா நாங்களும் சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் ஓபிசி பிரிவின மக்களை அட்ராக்ட் பண்ணுவதற்கோ இல்லை எஸ்சி எஸ்டி பிரிவின மக்களை அட்ராக்ட் பண்ணுவதற்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த ஃபார்முலாவை காங்கிரஸ் கட்சி இப்போ ராகுல் காந்தி குறிப்பாக சூப்பராக கற்றுக்கிட்டாரு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். காரணம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அதிகார வர்க்கத்தை கையில் வச்சிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் தான் வச்சிருக்கிறாங்க. ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், பெரும் தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் டாப் பொசிஷனில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க தான். இந்த இந்தியாவில் 50% மேற்பட்டு இருக்கக்கூடிய ஓபிசி பிரிவினர், 30-40% மேலே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவினர், மைனாரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த உரிமையும் ஸ்லாக்கியமும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை, ஒரு விழிப்புணர்வை எளிமையான நடையில் ராகுல் காந்தி வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணதனுடைய விளைவு பிஜேபி இவர்களுடைய வாக்குகளை இழக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னா நான் ஓபிசியை சார்ந்தவன் தான், நான் தான் ஓபிசி மக்களுடைய காவலன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாக்கு கேட்டு வந்தவர் தான் மோடி. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார். பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக திட்டங்களை செஞ்சாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் ஒன்று விலைவாசி குறைஞ்சிருக்கணும், இல்லை தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கணும், இல்லை அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து பல பெரும் தொழில் நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போனது தான் மிச்சமே தவிர புதியதாக பெரிய அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து நிறுவனங்கள் வரலை. 2004 2014 வரைக்கும், அதுவும் குறிப்பாக 2004 2010 வரைக்கும் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்த நிறுவனங்களுடைய ஃப்ரூட்டை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எக்கானமி வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அதுபடி புதுசாக வந்து எதுவும் உருவாக்கலை மோடி அப்படின்னா இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புல்லட் ட்ரெயின் விட்டுட்டோன்னு ஒரு பக்கம் பிஜேபி பெருமை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சாமானிய மக்கள் விழா காலங்களில் இன்னும் சாதாரண ரயில்களில் அன்ரிசர்வ்ல டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு ஒரு ஆக்சிடென்ட், என்ன ஒரு ரயிலில் டீ விற்கிறவர் ரயில் பெட்டியில் தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாரு. தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ரயிலிருந்து குதிச்சிருக்கிறாங்க. இது லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் குதிச்சிருக்கிறாங்க. ரைட் சைடில் ட்ரெயின் வந்திருக்கு பக்கத்து ட்ராக்கில், அதில் அடிபட்டு 13 பேர் வரைக்கும் இறந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்திய ரயில்வே இருக்குது. இந்திய ரயில்வே மட்டும் இல்லை, ஒன்றிய அரசு துறைகளில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பணியிடங்கள் கிட்டக்க காலியாக இருக்குதுன்னு 2021-22 காலகட்டத்திலேயே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருந்தார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு எந்த ப்ராமிஸையுமே நிறைவேற்றாமல், எந்த ஒரு உற்பத்தியையும் பெருக்காம, இந்தியாவுக்குள்ள தொழில் வளர்ச்சியையும் மற்ற பொருளாதார வளர்ச்சிக்கும் எந்த ஒரு அடிப்படை தளத்தையுமே போடாமல் ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷனு, கோவிடு அப்படின்னு பல டிசாஸ்டரஸ் திங்ஸை கொண்டு வந்து இந்தியன் எக்கானமியை சிதைச்சி வச்சிருக்குது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக அந்த அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஓபிசி பிரிவின மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களை வந்து அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான டேக்அவேயாக இருக்குது. அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் இனிமேலும், உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஹிந்துத்துவா, இந்துக்களை ஒன்று சேருங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு கேட்டு போக முடியாது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாக
எளிதாக ஒரு விஷயம் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்துருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இனிமேலும் பாஜக வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவ்வளவு எளிதாக ஜெயிக்க முடியாது. ஒன்று தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிக்கணும், இல்லை காசை இறைச்சி ஜெயிக்கணும், இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் அரசு அமைப்புகளை வச்சு அதிகாரத்தை யூஸ் பண்ணி தான் அது ஜெயிக்கணும். சண்டிகர் மேயர் தேர்தல் எப்படி நடந்துச்சு, இன்னும் மகாராஷ்டிரா தேர்தல் மற்றும் ஹரியானா போன்ற தேர்தல் இதில் வந்து இன்னும் பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன் நாடாளுமன்ற தேர்தலையுமே பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படி 1 கோடி வாக்காளர்கள் புதுசாக வந்தாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் 288 தொகுதியிலும் 10,000 வாக்காளருடைய தரவுகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. தேர்தல் ஆணையம் தாமாக முன்வந்து எந்த ஒரு விசாரணைக்கும் ஒத்துழைக்கவும் மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல் விதிகளையே பல விஷயங்களை வந்து மாற்றி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஓபிசி பிரிவினர்களுடைய வாக்குகளை மட்டும் இல்லை, எஸ்சி எஸ்டி பிரிவினருடைய வாக்குகளையும் பாஜக இழக்க தொடங்கி இருக்குது. அதுக்கு ஒரு வகையில் ராகுல் காந்தி அவர்களுடைய தீவிர பிரச்சாரமும் காரணம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.